இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 8 ஆண்டுகளில் பிஎஸ்என்எல் இழந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இழந்த அந்த சந்தாதாரர்கள் 8 கோடி. 2G 3Gக்கு பின்பு பிஎஸ்என்எலுக்கு எந்த விதமான அப்கிரேடேஷனுமே கிடைக்கவில்லை. அதாவது 2010ஆம் ஆண்டு 4G பிஎஸ்என்எல் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் 3G ஸ்பெக்ட்ரம் அந்த அலாட்மெண்ட்டின் போது போட்டியிலேயே கலந்து கொள்ளவில்லை பிஎஸ்என்எல். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிஎஸ்என்எல் வர்சஸ் ஜியோ, வோடாஃபோன் அண்ட் ஏர்டெல். இந்த போட்டியில் கடந்த 15 நாட்களில் மட்டுமே பிஎஸ்என்எல் கிடைத்த அந்த லாபத்தை பார்த்தீர்கள்னா 8 லட்சம் சந்தாதாரர்கள் போர்ட் செய்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்திருக்கிறார்கள். இந்த மாதம் பிறந்த நாள்ல இருந்து, அதாவது ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் சந்தாதாரர்கள் மற்ற நெட்வொர்க்ஸ்களை விட்டு, அதாவது ஜியோவிலிருந்து, ஏர்டெல்லிருந்து, வோடாஃபோன் ஐடியாவிலிருந்து போர்ட் செய்து பிஎஸ்என்எல்லுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் எந்த அளவில் தன்னுடைய டாரிஃபிலிருந்து மிக குறைவான டாரிஃபை எடுத்து வைத்திருக்கிறதோ, அதே இடத்தில் ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் ஐடியா குறைஞ்சபட்சம் 18%, அதிகபட்சம் 25% வரை தன்னுடைய டாரிஃபை உயர்த்தியிருக்கிறார்களோ, அதிலிருந்து என்னெல்லாம் நடந்துருது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது 3 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போட்டியில் குதித்திருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு பிரைவேட் நெட்வொர்க் தேவையில்லை என்று அதை தூக்கி போட்டு பிஎஸ்என்எல்லை ஜாயின் செய்த அந்த 3 மாநிலங்கள். உத்தரப்பிரதேஷ் 2,98,163 சந்தாதாரர்கள் ஜியோ, ஏர்டெல்லை விட்டு பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்கிறார்கள். 2வது மாநிலமாக சென்னை, தமிழ்நாடு 1,19,479 நபர்கள் தைரியமாக கார்பரேட்டை எதிர்க்கிறோம் என்றது தூர போட்டு பிஎஸ்என்எல் அந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா 98,328 சந்தாதாரர்கள் மற்றதை விட்டு திரும்பி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 8 ஆண்டுகளில் பிஎஸ்என்எல் இழந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இழந்த அந்த சந்தாதாரர்கள் 8 கோடி. 8 கோடியை வெறும் 8 வருடத்தில் எப்படி பிஎஸ்என்எல் இழந்தது அதை நீங்க பார்க்க போறீர்கள். இப்போதைக்கு ரிலையன்ஸ் ஜியோவிடம் 47 கோடியே 46 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள். பாரதி ஏர்டெல்லிடம் 27 கோடியே 1 லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள், அங்கிருந்து குறைந்து விட்டார்கள். வோடாஃபோன் ஐடியாவிடம் 12 கோடியே 72 லட்சம் சந்தாதாரர்கள். பிஎஸ்என்எல்லிடம் 2 கோடி 16 லட்சம். ஒவ்வொரு நாளும் இது கூடிக்கொண்டே இருக்கிறது. பிஎஸ்என்எல்லுடைய அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய போறார்கள்? 25,000 டவர்ஸ்களை உடனடியாக நாங்கள் ஆக்டிவேட் செய்ய போகிறோம் என்கிற ஒரு தகவலை பிஎஸ்என்எல் கொடுத்திருக்கிறது. இதை தாண்டி 20,000 டவர்ஸ்கள் அமைக்கக்கூடிய அந்த இடத்தில், அதாவது அதை ஃபிட்டிங் செய்யக்கூடிய இடத்தில் ப்ராக்ரஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 25,000 டவர்ஸ்களை எரெக்ட் செய்து விட்டார்கள். 20,000 டவர்ஸ் அடுத்தடுத்து எரெக்ட் செய்யப்படுகிறது. 4G டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவரை பிஎஸ்என்எலுக்கு 4G கூட முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், ஜோதிராதித்யநாத் சிந்தியாவாக இருக்கட்டும், டிசிஎஸ் ஆக இருக்கட்டும், .net ஆக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு கம்பெனிகள் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் 6G டெக்னாலஜிக்காக வேலை பார்த்து வருகிறது. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 4G நெட்வொர்க்கை நாங்கள் ரோல் அவுட் செய்து விடுவோம். டிசம்பர் அல்ல ஜனவரி மாதத்திலிருந்து 5Gயும் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பிடிஐ கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா 4G நெட்வொர்க் 40,000 45,000 மெகாபைட் பர் செகண்ட் ஸ்பீடில் இப்போ கொண்டு வர இருக்கிறார்கள். இதிலிருந்து 4G நெட்வொர்க்கிற்கான அந்த அதிகப்படுத்தக்கூடிய ரேட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 700 மெகாபைட்ஸ் பர்
செகண்ட். இதை இன்னும் அதிகப்படுத்தி 2100 மெகாபைட் பர் செகண்டாக லான்ச் செய்ய போகிறது பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்லுடைய 4G டெக்னாலஜியோடைய இது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். 5Gக்கு நீங்கள் வந்தீர்கள்னா 5G நெட்வொர்க்குக்காக TCS, தேஜஸ் நெட்வொர்க் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனியான ITI இந்த 3 பேருக்குமே அரசாங்கம் கொடுத்திருக்க பொறுப்பு அடுத்த 6 மாதத்திற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவில் 4G மற்றும் 5G இரண்டுமே பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் ஆக்டிவேட் ஆக வேண்டும். இதற்காக அரசாங்கம் 19,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். 1,12,000 டவர்ஸ்கள் அதிகப்படுத்த போறார்களா? ஏற்கனவே ஒரு 68,000 டவர்ஸ்கள் இருக்கிறது. 25,000 டவர்ஸ்களை ஏற்கனவே பொருத்தி விட்டார்கள். அடுத்து 20,000 டவர்ஸ்களுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி 1,12,000 டவர்ஸ்கள் இன்னும் அதிகப்படுத்தும்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 4G நெட்வொர்க்கின் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 9,000க்கும் மேற்பட்ட டவர்ஸ்கள் ஏற்கனவே ஆப்ரேட் செய்யப்பட்டது. இதிலிருந்து 6,000 டவர்ஸ்கள் நேரடியாக பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேஷ், பஷ்சிமி உத்தரப்பிரதேஷ், ஹரியானாவில் ஆக்டிவேஷன் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த 4G நெட்வொர்க்கை பயன்படுத்தி வருகிறார்கள். வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த மாநிலங்களில் யாரெல்லாம் இந்த 4G நெட்வொர்க்கை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் படி ஜியோவை விட, ஏர்டெலை விட பிஎஸ்என்எல்லுடைய 4G மிக பவர்ஃபுல்லாக, மிகவும் ஸ்பீடாக இருக்கிறது. பிஎஸ்என்எல்லுடைய அடுத்த முயற்சி 6Gயை கொண்டு வருவது 2030ஆம் ஆண்டுக்குள். அதாவது இந்தியாவில் 6G வரும்போது பிஎஸ்என்எல்லும் வரும் என்று கூறியிருக்கிறார்கள். 4G 5G 2023ஆம் ஆண்டிலிருந்தே அதற்கான ரோல் அவுட் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. 5Gயை 2024 முடிவதற்குள் கொண்டு வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். 1991ஆம் ஆண்டு 2G நெட்வொர்க் வந்தது. 2001 நீங்கள் பார்த்தீர்களா 3G நெட்வொர்க்கை கொண்டு வந்தார்கள். 2G 3Gக்கு பின்பு பிஎஸ்என்எல்க்கு எந்த விதமான அப்கிரேடேஷனுமே கிடைக்கவில்லை. அதாவது 2010ஆம் ஆண்டு 4G பிஎஸ்என்எல் கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் 3G ஸ்பெக்ட்ரம் அந்த அலாட்மெண்ட்டின் போது போட்டியிலேயே கலந்து கொள்ளவில்லை பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்லுக்கு ரொம்ப நாட்களுக்கு பின்பு தான் அரசாங்கம் சரி பொழைத்து போ என்று 3Gயை கொடுத்தார்களாம். 2022ஆம் ஆண்டு 5G டெக்னாலஜி கொண்டு வந்தது அரசாங்கம். அப்போதான் ஜியோ அண்ட் ஏர்டெலுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் கிடைத்தது. 6Gயில் என்ன நடக்கப் போகிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக பிஎஸ்என்எல் ரிவைவ் செய்யப்பட்டால் பிஎஸ்என்எல்லும் மற்ற கம்பெனிகள் போன்று 6Gயை உடனடியாக லான்ச் செய்வார்கள். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது ஏன் பிஎஸ்என்எல் தோர்த்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். வருடம் 2000 பிஎஸ்என்எல் கொண்டு வரப்பட்டது. 2002ஆம் ஆண்டு பிஎஸ்என்எல் GSM சிம்மை லான்ச் செய்தார்கள். 2006 12ஆம் ஆண்டு ஒரு மொபைல் புரட்சி என்று நீங்கள் பார்க்கலாம். அந்த புரட்சியின் போது பிஎஸ்என்எல்லை இதே நாட்டு அரசாங்கம் அதை புறக்கணித்தது. அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவில் இருந்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டின் மெஜாரிட்டி ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் were with BSNL. 72% were with BSNL. BSNL இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏன் தோர்த்தார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது 2006-7ஆம் ஆண்டு பிஎஸ்என்எல்லிடம் 3,08,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தார்கள். 2014-15ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா அப்படியே சரிந்து 1,60,00,000 சந்தாதாரர்களாக குறைகிறார்கள். அதாவது பாதிக்கும் குறைவாக இந்த சந்தாதாரர்கள் குறைந்தார்கள். இதற்கான மிகப்பெரிய காரணம் பிஎஸ்என்எல் அரசுக்கு சொந்தமான கம்பெனியாக இருந்தால் கூட அந்த ஏலத்தில் கலந்து கொள்ளாது. யாருடைய அரசாங்கம் அப்போ? இதே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் 2014 to 2015. அதற்கு பின்பு பிஎஸ்என்எல்லுடைய சரிவு காலம் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னைக்கு இந்த நாட்டில் 119 கோடி சந்தாதாரர்கள், மொபைல் ஆப்ரேட்டர்ஸ், மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து வெறும் 2 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இவர்களிடம் இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மற்ற கம்பெனிகளிடம். இந்த நாட்டில் டைரக்டாக நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது நான் காட்டக்கூடிய இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள். 46,26,00,000 ஜியோ யூசர்கள் இருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 35,98,000 புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் இவர்களிடம் சேர்ந்திருக்கிறார்களாம்.
ஏர்டெல் நீங்கள் பார்த்தீர்கள்னா 38 கோடியே 40 லட்சம், அதிலிருந்து 15,30,30,000 நபர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த வருடத்தில் மட்டுமே. வோடாஃபோன் ஐடியாவிடம் 22 கோடியே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார். இந்த வருடம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 10,23,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வோடாஃபோன் ஐடியாவை விட்டு மற்ற நெட்வொர்க்ஸ்க்கு போர்ட் செய்திருக்கிறார்கள். பிஎஸ்என்எல்லிடமும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வருடம் 1,72,000 நபர்கள் வெளியே போனார்கள். ஆனால் இப்போ இவர்கள் செய்த இந்த டாரிஃப் உயர்வால் 25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎஸ்என்எல் நோக்கி மீண்டும் வந்திருக்கிறார்கள். பிஎஸ்என்எல் மீது பிஎஸ்என்எல் பற்றின பல்வேறு செய்திகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். பிஎஸ்என்எல் எதற்காக தோர்த்தது, எதற்காக பிஎஸ்என்எல் முக்கியம், எதற்காக பிஎஸ்என்எல் இல்லை என்றால் இது போன்ற கம்பெனிகளை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது என்கிற பல்வேறு தகவலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற வீடியோக்கள், இதை பற்றின இன்னும் ஒரு சில கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நாங்கள் படித்து அதிலிருந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருந்தால் அதற்கான ஒரு தொகுப்பையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம். பிஎஸ்என்எல்லை பொறுத்தவரையில் இந்த நாட்டின் பப்ளிக் செக்டர் கம்பெனி, இந்த நாட்டிற்காகவே சேவைக்காகவே உருவாக்கப்பட்ட கம்பெனி. மற்ற கம்பெனிகளும் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு தேவை. ஏன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டில் ஒரு நல்ல எக்கனாமி, ஒரு நல்ல டெக்னாலஜி உங்களால் கொண்டு வர முடியும். ஒரு காம்படிஷன், ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்க வேண்டும். அதற்காக ஜியோ வேண்டாம், ஏர்டெல் வேண்டாம், வோடாஃபோன் ஐடியா வேண்டாம், வெறும் பிஎஸ்என்எல் நாளைக்கு மொனோபலியாக மாறிவிடும். அப்படித்தான் இருந்தது இத்தனை ஆண்டுகள். பிரைவேட் கம்பெனிகள் வந்ததற்கு பின்புதான் பிஎஸ்என்எலுக்கு ஒரு சேலஞ்ச் கிடைத்தது. அதற்கு பின்புதான் பிஎஸ்என்எல் தன்னுடைய சர்வீஸை இழந்தார்கள், தன்னுடைய சந்தாதாரர்களை இழந்தார்கள். இன்னைக்கு பிஎஸ்என்எல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் பிஎஸ்என்எல் இந்த வாய்ப்பை நழுவி விட்டால், இந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் இதற்கு மேல் பிஎஸ்என்எல்லை மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்த முடியாது. அரசாங்கம் இதற்காக பணத்தை ஒதுக்கி இருக்கிறது. பிஎஸ்என்எல் பணிபுரியக்கூடிய நபர்கள் இன்னைக்கு உற்சாகத்துடன் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறார்கள். சோஷியல் மீடியாவை போய் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள், அவர்களுடைய முயற்சிகளை பாருங்கள். உங்களிடம் 2 சிம் இருந்தால் ஒரு சிம்மை நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாற்றுங்கள். இப்போதைக்கு ஒரு சிம்மை நீங்கள் மற்ற நீங்கள் இருக்கக்கூடிய ஜியோவோ ஏர்டெல்லையோ நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு சிம்மை மாற்றும் போது பிஎஸ்என்எலுக்கு ஒரு சந்தாதாரர் கூடுவார்கள். அரசாங்கம் அந்த கம்பெனி மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைப்பார்கள். நீங்களும் ஸ்லோவாக மைக்ரேட் ஆகலாம். அதாவது திடீர்னு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் சேவை போகாது. இன்டர்நெட் ஒரு சில இடங்களில் கிடைக்கிறது, ஒரு சில இடங்களில் கிடைக்கவில்லை. பல பேர் 2 சிம் வைத்திருக்கிறீர்கள், பல பேர் வீட்டில் 2-3 மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஒரு மொபைல் ஃபோன், 2 மொபைல் ஃபோனை நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாற்றலாம். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இதே நெட்வொர்க்கில் இருக்கலாம். இது ஒரு ஆலோசனை மட்டும்தான், இது ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு இதை விட பெட்டராக ஐடியா எதுவும் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.